Welcome to Commerce class. Today's class we are going to see about principles of cooperation. இந்த cooperation organizationக்கு ஒரு principle இருக்கு. என்னெல்லாம் principle இருக்குதுன்னு பார்க்க போறோம். First one, voluntary and open membership. Here, voluntary organization அப்படின்னு சொல்லும்போது யாரும் இதுல கட்டாயப்படுத்தி இதுல உறுப்பினர் ஆகணும்னு அவசியம் இல்லை. So nobody is forced to become a member. It is open voluntary. If you wish to become a member, you can become. So it is a voluntary organization, open to all people, able to use its service and willing to accept responsibility. அதாவது சர்வீஸ் அந்த ஆர்கனைசேஷனோட சர்வீஸ் பெனிஃபிட் உனக்கு வேணும்னா யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் அண்ட் யூ ஷுட் ஆல்சோ பி ரெடி டு அக்செப்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்புகள் ஏற்றுக்க தயாராக இருக்கணும். ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் மெம்பர்ஷிப் வித்தவுட் எனி டிஸ்கிரிமினேஷன். அதாவது யூ கேன் பிகம் அ மெம்பர் வாலண்டரிலி. இஃப் யூ ஆர் வில்லிங் டு கெட் த சர்வீஸ் யூ ஹாவ் டு பி அ மெம்பர் தேர். இதுல என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா இங்க எந்த ஒரு வேறுபாடு கிடையாது. வித்தவுட் ஜெண்டர் அப்படின்னா மேல் ஃபீமேல், ஆண் பெண் அப்படிங்கிற ஒரு வித்தியாசம் எதுவுமே இதுல இல்லை. சோஷியல், ரேஷியல், பொலிட்டிக்கல் ஆர் ரிலிஜியஸ் டிஸ்கிரிமினேஷன் யாரையுமே இங்க மெம்பர்ஸ் வந்து அவங்களோட ஜாதி, இனம், மதம் அந்த மாதிரி எந்த ஒரு கிரவுண்ட்ஸ்ல அவங்க வந்து வேறுபாடு பார்க்க மாட்டாங்க. ஓகே, ஸோ cooperative membership is voluntary. If you are ready to accept the service and responsibility, you can become a member. There is no discrimination on grounds of gender, social, racial, political or religion. Next point, democratic member control. Democratic member control அப்படின்னு சொல்லும் போது யாரெல்லாம் இந்த goods and services கோஆபரேட்டிவ்ஸ்ல வாங்கி பெனிஃபிட் ஆறாங்களோ they are the one who will participate in setting policies and making decision. இந்த கோஆபரேட்டிவ் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு பாலிசிஸும் முடிவெடுக்கக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கு அப்படின்னா இதுல யாரெல்லாம் உறுப்பினர்களா இருக்காங்களோ. So cooperative is a democratic organization controlled by the members. Only the members control it. So those who buy the goods or use the service of the cooperative, they only can participating in setting policies. அந்த கோஆபரேட்டிவ்ஸ்க்கான பாலிசிஸை அவங்க தான் முடிவெடுக்க முடியும் and they can take the decisions. That is why it is called democratic member control. Third point, members economic participation. இப்போ இதுல உறுப்பினர்கள் ஆறவங்க வந்து சில பேர் ரிச்சா இருக்கலாம், போரா இருக்கலாம், பட் அதெல்லாம் இவங்க வந்து கணக்குல எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க எவ்வளவு கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்றாங்க அதெல்லாம் இதுல வந்து கணக்கு எடுத்துக்க மாட்டாங்க. Members contribute equally to and democratically control the capital of the cooperatives. So contribution ஈக்குவலா இருக்குது, அவங்களுக்கு democratic controlம் இருக்குது. அதனால இதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னா members this benefit members in proportion to the business they conduct with the cooperative rather than on the capital invested. So இந்த cooperatives இருந்து இவங்க எவ்வளவு business conduct பண்ணிருக்காங்களோ based on that only they are benefited. அவங்க எவ்வளவு capital contribute பண்ணிருக்காங்களோ அதனால அவங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. ஸோ இந்த ஆர்கனைசேஷன்ல அந்த சர்வீஸை யூஸ் பண்றாங்க இல்ல அந்த ப்ராடக்ட் அவங்க அதிகமா ஒரு ப்ராடக்டை வாங்குறாங்க அப்படின்னா அவங்க தான் மோஸ்ட் பெனிஃபிஷியரி rather than the amount invested. Okay, next one, autonomy and independence. இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா கோஆபரேட்டிவ்ஸ் வந்து ஒரு அட்டானமி பாடிங்கிறாங்க and self help organization controlled by the members தான் வந்து இதை கண்ட்ரோல் பண்றாங்க. Even if the members enter into agreement with other organization, வேற ஒரு ஆர்கனைசேஷன் கூட இவங்க ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்தாலும் ஓகே, இதை யார் கண்ட்ரோல் பண்ண முடியும்னா மெம்பர்ஸ் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனால என்ன சொல்றாங்க, அட்டானமி அண்ட் இண்டிபெண்டன்ஸ் உங்களுக்கு இருக்குது. நெக்ஸ்ட், எஜுகேஷன், ட்ரைனிங் அண்ட் இன்ஃபர்மேஷன். இதுல இருக்கிற மெம்பர்ஸ்க்கு வந்து எஜுகேஷன் கொடுப்பாங்க, ட்ரைனிங்கும் கொடுப்பாங்க. இவங்க எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றாங்கன்னா பேஸ்ட் ஆன் எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். அவங்களுக்குள்ளாரே ஒரு தேர்தல் நடக்கும். அந்த தேர்தல் முறையில தே ஹேவ் தியர்
they have their head, they have the secretary controlling them. Okay, so based on elected representatives, managers and employees, so they can contribute effectively to the development of the cooperative. இது மட்டுமே இல்லை, இவங்க வந்து பப்ளிக்குக்கும் சொல்லுவாங்க இவங்களோட பிஸ்னஸ் என்ன, இவங்களோட நேச்சர் என்ன, இவங்க பெனிஃபிட் கோஆபரேட்டிவ்னால என்ன பெனிஃபிட் ஆறாங்க அப்படிங்கிறது பப்ளிக்குக்கும் இவங்க தெரிவிக்கப்படுத்துறாங்க. ஸோ தே ஆர் எஜுகேட்டட், they are training them, and they give information to the public also about it. Then cooperation among cooperatives, அவங்களுக்குள்ளார ஒரு கோஆபரேஷன், ஒற்றுமை இருக்கணும். அப்பதான் என்ன ஆகும், மெம்பர்ஸ்குள்ளார எஃபெக்டிவ்லா கோஆபரேஷன் இருந்தாதான் they can strengthen the cooperative movement. எப்படி அப்படின்னா by working together, அவங்க ஒர்க் பண்ணும்போது whether it be local, national, regional or international structure. So cooperation among cooperatives is most effectively in strengthening the cooperative movement by working together through local, national, regional and international structure. Next, concern for community. அதாவது members தனக்கோட personal interest மட்டும் அவங்க பார்க்க மாட்டாங்க. They even see to the development of the community. எப்படின்னா by framing the policies and programs which is accepted by the members. So while focusing on members' needs, cooperatives work for the sustainable development of communities. Sustainable development na மெதுவா ஒரே ஒரு development. Okay, எப்படி அப்படின்னா through policies and programs. இவங்களோட policies, இவங்களோட programs வந்து should be accepted by the members. So it is called concern for community. So இன்னைக்கு என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா principles of cooperation. First point, voluntary and open membership. Voluntary and open membership என்ன சொல்றாங்க? It is open for all people. There is no discrimination. வேறுபாடு இல்லை. ஜெண்டரோ, சோஷியலோ, ரேஷியலோ, பொலிட்டிக்கல், ரிலிஜன்ல எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் இருக்காது. நெக்ஸ்ட், டெமோக்ராட்டிக் மெம்பர் கண்ட்ரோல். யார் இதுல நிறைய குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அவைல் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் இதுல மோஸ்ட் பெனிஃபிட்டட். So those actively participating in setting policies and making decisions. Then members economic participation. இதுல எல்லாருமே ஈக்குவலா கான்ட்ரிபியூட் பண்றாங்க and it is democratically controlled. இதோட பெனிஃபிட் வந்து this benefit the members in proportion to the business they conduct. In proportion to the business they conduct னா அவங்க நிறைய business conduct பண்றாங்க, அதாவது நிறைய பொருட்கள் இந்த சொசைட்டில இருந்து வாங்கினாங்கன்னா அவங்க தான் இதுல நிறைய பெனிஃபிட் ஆறாங்க. Okay, with the cooperative rather than on the capital invested. Capital investment எவ்வளோ பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு தான் நிறைய பெனிஃபிட், அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட், autonomy and independence. இவங்க ஏன் autonomy and independence அப்படின்னு சொல்றாங்கன்னா இந்த ஆர்கனைசேஷனை யார் கண்ட்ரோல் பண்றாங்கன்னா மெம்பர்ஸ் தான் கண்ட்ரோல் பண்றாங்க. ஈவன் இந்த ஆர்கனைசேஷன் வெளியில ஏதாவது ஆர்கனைசேஷன் அக்ரிமெண்ட் போட்டிருந்தாலும் they see that the terms and conditions ensure democratic control. அவங்களுக்குள்ளார democratic control இருக்கிறத உறுதிப்படுத்திப்பாங்க. நெக்ஸ்ட், எஜுகேஷன், ட்ரைனிங் அண்ட் இன்ஃபர்மேஷன். மெம்பர்ஸ்க்கு எஜுகேஷன் கொடுக்குறாங்க, ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க. இது எதுக்கு அப்படின்னா so that they can contribute effectively to the development of their cooperatives. ஒண்ணுமே தெரியாம இருக்கிறவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க, சொல்லியும் கொடுக்குறாங்க. இது மட்டுமே இல்லை, பப்ளிக்குக்கும் என்ன பண்றாங்க, they make the public come to know what is their nature and benefit of cooperatives. Next, அவங்களுக்குள்ளார ஒரு கோஆபரேஷன் இருக்கணும். அப்படின்னா தான் என்ன பண்ண முடியும், அவங்க லோக்கலோ இல்லை ரீஜனலோ நேஷனலோ இன்டர்நேஷனல் ஸ்ட்ரக்சர்ல அவங்க ஒர்க் பண்ண முடியும். நெக்ஸ்ட், கன்சர்ன் ஃபார் கம்யூனிட்டி. என்ன சொல்றாங்க இதுல, here they focus on members' needs. While focusing on members' needs, they also work for a sustainable development of communities. உறுப்பினர்களோட தேவைகளை ஃபோக்கஸ் பண்ணும்போது they also focus on development of communities. Communities டெவலப்மெண்ட்டை அதுலேயும் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. எப்படி அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட பாலிசிஸோ ப்ரோக்ராம்ஸை வந்து மெம்பர்ஸ் அக்செப்ட் பண்ணுற மாதிரி தான் அவங்க ஃப்ரேம் பண்ணுறாங்க. Okay, so what we saw today is principles of cooperation. Please go through this, children. It is very easy and it is one of the 5-mark question. So please go through it. You learn around 5-6 points.
most probably there are chances. There are chances only, I say, for asking 5 points. Okay. We come to the end of this particular lesson. Thank you.